மா மா ஸ்னேகா மேடம் வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன் சார். பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ம் ஆ நல்லா போயிட்டு இருக்கு அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சார். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பிசினஸ் விஷயம் பேசுறதுக்கு வீட்டுக்கு வராதீங்கன்னு? எங்க அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்கலன்னு. அது ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நான் ரொம்ப முரட்டுத்தனமான பொண்ணு சார். ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுல தெளிவா இருப்பேன். உங்களுக்கு தேவை உங்க பணம் தானே, அதை நீங்க வாங்கிட்டு போயிடுங்க. அதுக்காக வீடு தேடி வந்து இத பத்தி பேசாதீங்க சார். அதுக்கான காரணமா நீங்க சொல்றதெல்லாம் சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னால சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னம்மா இப்படி சொல்ற? நான் எதையுமே எதிர்பார்த்து வரலம்மா. உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் எல்லாத்தையும் செய்யறேன். அது செய்யறதுக்கு நீங்க யார் சார்? அது புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா? நீங்க சொல்றது புரியல. இப்ப புரிய வேண்டாமா? ஆனா ஒரு நாள் உனக்கு நிச்சயம் புரியும். அப்ப தெரியும். நீங்கள நல்லா இருக்கணுமா? அது மட்டும்தான் என்னோட ஆசை. சார், பணம் கொடுத்தது வீட்டுக்காகவா இல்ல நீங்க பேசுறீங்களே பேச்சு, புரியாத பேச்சு, அதுக்காகவா? எதுக்காகவும் இல்லம்மா, உங்களுக்காக. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்காக. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க சார். ஆபீஸ்க்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. ஓகேவா சார்? இத பாருங்க, இத பத்தி பேசுறதுக்காக என்ன தேடி நீங்க வராதீங்க. பணத்தை வாங்குறதுக்கு மட்டும் வாங்க. என்ன, எதுக்காக வந்தீங்க? நான் என் தங்கச்சியை பார்க்க வந்தேன். உங்க தங்கச்சியை பார்க்கறதுக்கு இது நேரம் இல்லை. அதை விட முக்கியம், உங்க தங்கச்சியை பார்க்கணும்னா கூட என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த நாகரிகமும் உங்களுக்கு தெரியலையே. நான் தெரியாம தான் கேட்கிறேன். திரும்ப திரும்ப இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? என்ன நோக்கம் உங்களுக்கு? சார்,
என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. என் தங்கச்சியை பார்க்கணும், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லையா உங்களுக்கு? என்ன சார்? உங்க தங்கச்சிக்கே தெரியாம 20 லட்சம் ரூபாய் பணத்தை வீட்டுக்குன்னு அட்வான்ஸா கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன நோக்கம்? அதுக்கு என்ன காரணம்? சார், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பொண்ணு நல்லா இருக்கணும், அவளோட பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்காக கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு பணம் கொடுத்ததுல இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? மிஸ்டர் ராமன், உங்க மனசுக்குள்ள கல்மிஷம் இல்லைன்னா உங்க தங்கச்சிக்கு தெரியாம என் பொண்ணை பார்க்கறதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. உங்க தங்கச்சி கேட்டப்போ அந்த ஆபீஸுக்கு எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லாமலே போயிட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நாங்க என்ன முட்டாளுங்களா? சார், தேவையில்லாம பேசாதீங்க ப்ளீஸ். தேவையோட தாங்க பேசுறேன். நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணரல, அதுதான். உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? உங்க தங்கச்சிக்காக நீங்க கொடுத்த 3 கோடியும் என் பொண்ணுக்காக நீங்க கொடுத்த 20 லட்சமும் தேவராஜ் சார் 3 கோடிக்கும் 20 லட்சத்துக்கும் விலை போக மாட்டான். அதே மாதிரி என் குடும்பத்தையும் விலை போக விட மாட்டேன். புரியுதா? நீங்க கிளம்பலாம். எதுவா இருந்தாலும் என் பொண்ணுகிட்ட ஆபீஸ்ல போய் பேசுங்க. இப்ப கிளம்புங்க. கிளம்புங்க. என்னம்மா, நீ எப்ப வந்து? இப்பதானே வந்தேன். சரி வா, உள்ள வா. அண்ணே, நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? எனக்குன்னு ஒரு இடம் கொடுப்பியா அண்ணே? லக்ஷ்மி, என்னம்மா கேள்வி இது? இது உன் வீடம்மா, உன் இடம். உனக்கு நான் என்ன இடம் கொடுக்கறது? நீ தான் எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன. ஆமா, என்ன பிரச்சனை? வேண்டாண்ணே, அது மட்டும் கேட்காத. நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். பழச தோண்டி யார் மனசையும் நான் காயப்படுத்த விரும்பல. தேவைன்னு தோணுச்சு, அன்னைக்கு போனேன். வேண்டான்னு தோணுச்சு, வந்துட்டேன். கேள்விகளோட சுமை தாங்க முடியாம வந்தவகிட்ட நீயும் கேள்வி கேட்காத அண்ணே. அழாதம்மா. வயசுங்கிறது வாழ்க்கையோட முடிவுகளுக்கு முக்கியமான ஒரு கருவி. அந்த வயசுல அறிஞ்சோ அறியாமலோ
நீ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். இல்லண்ணே, முடிவு தப்பு இல்ல, முடிஞ்சது தப்பு. யார் மேலையும் நான் பழி போடக்கூடாது. அது மனசாட்சிக்கு விரோதமானது. மூங்கில் காட்டு அழிச்சு புல்லாங்குழல் செய்யலாம். ஆனா புல்லாங்குழலை வளர்த்து மூங்கில் செய்ய முடியாதுன்னு அப்படித்தான் நான் இருக்கேன். வளர்ந்த வாழ்க்கை வசதியானது, நான் வாழ்ந்த வாழ்க்கை இயல்பானது. சுமைகளை சுமந்த சந்தோஷமா அவளை வளர்த்த ஆனந்தமா மனசுக்கு பிடிச்சு வாழ்ந்த மகிழ்ச்சியா. நேரம் நேரம் பகடக்காய உருட்டின மாதிரி பந்தாடப்படுற வாழ்க்கை தானே எல்லாருக்கும் இருக்கு. உன் தங்கச்சி மட்டும் எப்படி தப்பிப்பா? லக்ஷ்மி, கோடிகள்ல புரள வேண்டிய நீ கேவலமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த. அப்பா, அம்மா, என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூரமா போனேன். நீ போன துயரத்துல அம்மா உயிர் போச்சு. நீ வாழ்ற வாழ்க்கை முறையை கேட்டு கேட்டு அப்பா இறந்து போனாரு. ஒரே ஒருத்தன் நான் மட்டும்தாம்மா. என்னைக்காவது என் தங்கச்சி வருவாளோன்னு மூச்சை பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். கஷ்டப்படுத்திட்டேன், எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். அப்பாவ, அம்மாவ, உன்னை, ஐயாவ, ஸ்னேகாவ, எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். அர்த்தம் இல்லைன்னு வாழ்ந்த வாழ்க்கைக்கு, வளர்ந்த வளப்புக்கு எதுக்குமே அர்த்தம் இல்லை. இப்பவும் நான் தோத்து போய் வந்து நிக்கலன்ன, தோத்துறக்கூடாதுங்கிற வைராகியத்துல வந்திருக்கேன். வாழ்க்கையை தொலைச்சவங்கிற கண்ணோட்டத்துல என்ன பாத்துறாத. வாழ தெரியாதவன்னு பரிதாபப்படுன. நிலை கண்ணாடி முகம் பார்க்கத்தான், ஆனா நிஜ கண்ணாடி முகம்தானே. கண்ணோட வெளிச்சம் கண்ணுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல கண்ணீர் மறைச்சிடும். வாழ்க்கை வனாந்தரத்தோட தொடர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. கால் போன போக்குல நான் போய்கிட்டு இருக்கேன், போய்கிட்டே இருப்பேன். என் கால் வலிக்கிற வரைக்கும். வலிக்கு இழப்பாரதா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். வசதியை எதிர்பார்த்து இல்ல. அண்ணே, போக்கிடம் இல்ல, போக வழியும் தெரியல. இப்ப வந்தது கூட உறவை புதுப்பிக்க இல்ல, ஆனா உறவின் அடிப்படையில தான். பா, அம்மா எங்கப்பா? என்னம்மா இப்படி கேட்குற? இங்கதான் இருப்பா. இல்லப்பா, இங்க இல்ல.
எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா இங்கிருந்து போயிட்டாங்களோன்னு. கணமா லட்சுமி அப்படிலாம் செய்ய மாட்டாடா. இல்லப்பா, என் உள் மனசு சொல்லுது அம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு. அப்படியா? ஆஹா. எங்க போயிருப்பாமா? அப்பா, அம்மா எங்க போயிருப்பாங்கப்பா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம வயித்துல சுமந்த இந்த புள்ளைய விட்டுட்டு எங்கப்பா போயிருப்பாங்க? நான் அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டேன்? நீங்க கொடுத்த அறிவு, நீங்க கத்து கொடுத்த வாழ்க்கை, நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்த எல்லாமே எனக்கு இங்கப்பா, இங்க இருக்கு. அது தோன்றுதுப்பா. கேள்வி கேட்கவும் பதிலை எதிர்பார்க்கவும் மனசாட்சி அடக வச்சுட்டு வாழறதுக்கு பதிலா மயானத்துல நாமளே போய் படுத்துக்கலான்னு பல தடவை நீங்க சொல்லிருக்கீங்க. நான் அப்படித்தானப்பா வளர்ந்தேன், அப்படித்தானப்பா வளர்ந்துட்டு இருக்கேன். கர்ப்பப்பைக்குள்ள தாங்கி சுமந்து என் கால் மீதிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பிடுற சாப்பாட்ட எனக்காகவும் சேர்ந்து சாப்பிட்டு என்ன சுமந்தவங்க தானேப்பா அவங்க. உண்மைதானேப்பா அது? கணமா என்னடா கேள்வி இது? இல்லப்பா, நான் கேள்வி கேட்டது அம்மா கிட்ட, பதில் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட. குடும்ப குழப்பங்கள் உறவுகளை பிரிக்க இல்லப்பா, வளர்க்க. நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது தப்பாப்பா? என்னையே நான் தெரிஞ்சுக்கலன்னு தானப்பா தப்பு? நட்சத்திரத்துக்கு ஒளி தர சூரியன் மாதிரி பண்ணீங்க. ஆனா நட்சத்திரம் தானப்பா ராத்திரியில அழகு. அதுக்காக எதையும் மாத்தவும் கூடாது, மாத்திக்கவும் முடியாது. அப்பா ப்ளீஸ்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும்பா, அம்மாவை பார்க்கணும்பா. கடவுள் கருணை வச்சா அந்த கர்ப்பப்பைக்குள்ள நான் திரும்பி போய் தூங்கணும்பா, தூங்கணும். எனக்கு அம்மா வேணும்.